இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 2:30 முதல் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க போர் கப்பல்களும் நூற்றுக்கணக்கான போர் விமானங்களும் ஜெட் விமானங்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை பிரிவு தலைமையகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஈரானின் கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் ஏனைய கப்பல்களுக்கும் ஈரான் துறைமுகங்களுக்குள் நுழைவதற்கும் அங்கிருந்து வெளியேறுவதற்கும் முற்றாக தடை விதிக்கப்படுகின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் போர் நிறுத்தத்திற்கு மத்தியிலும் முன்னெடுக்கப்பட்ட முதலாவது கடல் வழி முற்றுகை இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதை அடுத்தே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். இந்நிலையில் அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பர தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளன. எனினும் அமெரிக்க பிரதிநிதிகள் நேற்று ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக ஃபாக்ஸ் நியூஸ் செய்திச் சேவைக்கு அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். தாம் தாக்குதல்களை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கும் வரையில் ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் அனைத்து வர்த்தக கப்பல்களுக்கு விதிக்கவிருந்த 20% பாதுகாப்பு கட்டண உத்தேச முடிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீளப் பெற்றுள்ளார். வளைகுடா நாடுகளின் தலைவர்கள் ஜனாதிபதி டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது குறித்து கலந்துரையாடி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 20% கப்பல் கட்டணத்திற்கு பதிலாக அமெரிக்காவில் பில்லியன் கணக்கிலான டாலர்களை புதிய வர்த்தக மற்றும் முதலீடுகளாக வழங்க அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு ஹோர்முஸ் நீரிணை தேவையில்லை என்ற போதிலும் நட்பு நாடுகள் அதில் தங்கியிருப்பதால் ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளை மாளிகையில் ஈராக்கின் புதிய பிரதமர் அலி அல் சைதியுடனான சந்திப்பின் போதும் டிரம்ப் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். தான் கட்டணம் என்ற கோட்பாட்டை விரும்பவில்லை என்றாலும் முழு உலகிற்கும் பயனளிக்கும் ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்கா மாத்திரம் தனியாக பாதுகாக்க வேண்டியிருப்பது அநீதியானது எனவும் டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார்.